Welcome back to this course. போன வீடியோல நம்ம அசைன்மெண்ட் ஆபரேட்டர் பார்த்தோம் and ரிலேஷனல் ஆர் கம்பேரிசன் ஆபரேட்டர் வந்து பார்த்தோம். அது மூலமா உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தேன். அதை நீங்க வந்து கரெக்டா பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். and அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லனா நீங்க உங்க நோட்ஸ்ல எழுதுனதை ஒரு போட்டோ எடுத்து நீங்க என்னோட Instagram பேஜுக்கு வந்து சென்ட் பண்ணுங்க. I am happy to see that. Now we are switching into logical operator. Logical operator is nothing but போன வீடியோல நம்ம பார்த்தோம் அசைன்மெண்ட் ஆபரேட்டர் லைக் ஒரு வேல்யூ வந்து இப்ப a less than b அப்படின்ட்டு அசைன் பண்றோம்னா நம்ம வந்து அதே மாதிரி இன்னொரு வேல்யூ இருக்கு இப்போ b less than a அப்படின்னு இருக்குன்னா இது ரெண்டையும் நம்ம வந்து கம்பைன் பண்றதுக்காக நம்ம வந்து இந்த லாஜிக்கல் ஆபரேட்டர் வந்து யூஸ் பண்றோம். அது வந்து டூ ஆர் மோர் ஒன்று இது ரெண்டா, அதாவது இது ரெண்டையும் கம்பைன் பண்றது இல்லை அதை தாண்டி மோரா கூட இருக்கலாம். இதுக்காக நம்ம 3 கேட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒன்று அண்டு, இன்னொன்று ஆறு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாட் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுவோம். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ அண்டை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் வந்து a, b இஸ் ஈக்குவல் டு 5, 4 அப்படின்னு நான் வந்து அச்சீவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் a less than 2 அப்படின்னு போட்டு மறுபடியும் இதை கம்பைன் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த அண்டு, இப்போ நம்ம வந்து அண்டை தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? அண்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து b கிரேட்டர் தென் மறுபடியும் 2 அப்படின்னு போடுறேன். இந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் மட்டும் எனக்கு அடிக்கடி வந்து லைக் டக்குன்னு வந்து ஸ்ட்ரைக் ஆகாது, இது கிரேட்டர் தானா லெஸ் தானா அப்படின்ட்டு. ஓகேவா? அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து இது 5 ரீப்ளேஸ் ஆயிரும், இந்த இடத்துல வந்து இது 4 அப்படின்னு ரீப்ளேஸ் ஆயிரும். இப்போ வந்து 2 வந்து 5ஓட பெருசா அப்படின்னு கேட்டால் 2 5ஓட பெருசா, which மீன்ஸ் ஃபால்ஸ், அதாவது தப்பு. இது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் 2 வந்து 4ஓட பெருசா அப்படின்னு வந்து கேட்டால் which மீன்ஸ் இதுவும் ஃபால்ஸ். இப்போ இது ரெண்டுமே ஃபால்ஸ், அதாவது ரெண்டுமே தப்பாக இருந்துச்சுன்னா இதுக்கு நமக்கு வந்து ஒரு டேபிள் வந்து இருக்கு. இப்போ இந்த அண்டுக்கு நான் வந்து டேபிள்ஸ் வந்து எழுதுறேன். இதுக்கு வந்து ஒரு டேபிளே இருக்கு. இப்போ ட்ரூ அப்படின்னு வந்துச்சுன்னா நமக்கு ட்ரூ அப்படின்னு வந்து வரும். இதே ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு வரும். மறுபடியும் வந்து ஃபால்ஸ் ட்ரூ அப்படின்னாலும் நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு வரும். அண்ட் மறுபடியும் வந்து ஃபால்ஸ் அப்படின்னாலும் இது வந்து ஃபால்ஸ். இதில் எந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல ஃபால்ஸ் வந்தாலே இது ஃபால்ஸ் அப்படின்னு வந்துடும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. நம்ம அண்டு கேட்டுக்கு தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம், அதாவது அண்டுக்கு தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ ஃபால்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து அவுட்புட் நமக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வந்து ஷோ ஆகும். ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட். லெட்ஸே நான் வந்து 1 வந்து 4ஓட பெருசா அப்படின்னு வந்து கேட்டால் 1 வந்து 4ஓட பெருசான்னு கேட்டால் அப்பயும் ஃபால்ஸ். ஐயோ நான் தப்பா சொல்லிட்டேன். 10 வந்து 4ஓட பெருசா அப்படின்னு வந்து கேட்டால் பெருசு தான். இப்போ அந்த இடத்துல ட்ரூ அப்படின்னு வரும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ட்ரூ அப்படின்னு வந்திருக்கு. இந்த இடத்துல ஃபால்ஸ் ட்ரூ அப்படின்னாலும் நமக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு தான் வருது. ஓகேவா? இதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த இடத்துல ஆறுக்கும் வந்து பார்க்க போகிறோம். சாரி, நான் வந்து இதே மாதிரி தான் நம்ம வந்து ஆறுக்குமே வந்து பார்க்க போகிறோம். இந்த இடத்துல நான் இப்போ வந்து 6 அப்படின்னு வந்து போட்டேன். இதுக்கு இன்னொரு டேபிள் இருக்கு. ஆறுக்கு வந்து வேற டேபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ட்ரூ அப்படின்னா நமக்கு வந்து ட்ரூ அப்படின்னு வரும். அண்ட் இன்னொன்று வந்து ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து மறுபடியும் ட்ரூன்னு வரும். மறுபடியும் வந்து ஃபால்ஸ் ட்ரூ அப்படின்னா மறுபடியும் நமக்கு ட்ரூ அப்படின்னு வரும். இந்த இடத்துல ஃபால்ஸ் அப்படின்னு வந்தால் நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு வந்து ஷோ ஆகும். ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட். இது வந்து அண்டுக்கு வந்து இந்த டேபிள், இதுக்கு வந்து ஆறுக்கு வந்து இந்த டேபிள். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபால்ஸ் ட்ரூ அப்படின்னு வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ட்ரூ, அப்போ நமக்கு அவுட்புட் ட்ரூ அப்படின்னு வந்து வரும். ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட். இதே மாதிரி இந்த இடத்துல நாட் அப்படிங்கிறதுக்கு லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து புதுசாக வந்து நாட் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, இப்போ நான் வந்து புதுசாக ஒரு வேல்யூ வந்து a is equal to 2 அப்படின்னு ட்ரூ அப்படின்னு நான் வந்து அசைன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு நாட் a அப்படின்னு வந்து பிரிண்ட் பண்ணலாம். எனக்கு வந்து அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வரும். ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட். இது வந்து ஆறுக்கான டேபிள். இதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு வரும். இதோட டேபிள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து ரைட் பண்ணுறேன். அதாவது நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ அப்படின்னு நமக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா அது நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு தரும். அதே ஃபால்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா நமக்கு உல்டாவாக தரும், அப்படியே ட்ரூ அப்படின்னு வந்து தரும். ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து கோடில் வந்து பார்க்கலாம்.
லெட்ஸ் சே நான் இப்போ a, b அப்படின்ட்டு நான் வந்து ஒரு வேரியபிள் வந்து போட்டுக்கிறேன். 4, 3 அப்படின்னு நான் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். இதை நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். லெட்ஸ் சே a இது வந்து லெஸ் தெனா, எஸ் லெஸ் தென் 3 அண்ட் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து b = 3 அப்படின்னு போடுறேன். இப்போ இந்த இடத்துல = எதுக்கு போட்டிருக்குன்னா, இது வந்து நம்ம வேரியபிள் வந்து அசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து வேரியபிள் நம்ம வந்து இதுதான் அப்படின்னு நம்ம வந்து கரெக்டாக வந்து டினோட் பண்ணிக்கிறோம். இப்போ பீனா 3 தான்ப்பா அப்படின்னு நம்ம வந்து டினோட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம சும்மா அசைன் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் இதை வந்து செக் பண்ணு, b வந்து = 3 அப்படின்னு செக் பண்ணு. இது வந்து டெம்ப்ரவரியாக நம்ம வந்து லைக் ட்ரூ ஆர் ஃபால்ஸோ இல்லை இது அல்லது அதுக்கோ நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்காக இந்த = வந்து யூஸ் பண்ணுவோம். பின்னாடி நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஒருவேளை நீங்கள் 100 days of coding பைத்தானில் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு என்ன அப்படின்னு வந்து நான் சொல்லியிருப்பேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த இடத்துல ஏக்கு ரீப்ளேஸ் ஆகி 4ன்னு வரும். இப்போ வந்து இது வந்து ஃபால்ஸு. 4ஓட 3 வந்து சின்னது, 3 பெருசு. இது வந்து என்னென்னா கிரேட்டர் தான் லெஸ் தென் 4 வந்து 3ஓட சின்னது அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். விச் மீன்ஸ் இந்த இடத்துல ஃபால்ஸ் வரும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 3 = 3 அப்படின்னு வரும். விச் மீன்ஸ் இந்த இடத்துல இது ஃபால்ஸு, இது வந்து ட்ரூ. அப்புறம் நமக்கு என்ன வரும், அண்டில் என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு வந்துடும். ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட். லெட்ஸே நான் அதே வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன். இதை வந்து இப்போ ஆர் அப்படின்னு வந்து போடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே தான், இது வந்து ஃபால்ஸு, இது வந்து ட்ரூ. விச் மீன்ஸ் நமக்கு வந்து இது வந்து சின்டெக்ஸ் எரரா 0 வந்து ப்ரெஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நமக்கு வந்து ட்ரூ அப்படின்னு வரும். மறுபடியும் 0ன்னு ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை ரன் பண்ணோன்னா நமக்கு ட்ரூ அப்படின்னு வரும். முன்னாடி அண்டு பார்த்தோம், இப்போ ஆர் பார்க்குறோம். விச் மீன்ஸ் இதில் ஏதாச்சும் ஒன்று, இது வந்து ஃபால்ஸு, இது வந்து ட்ரூ. விச் மீன்ஸ் நமக்கு வந்து ட்ரூ அப்படின்னு வந்து வரும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் மறுபடியும் வந்து இந்த இடத்துல வந்து c = TRUE அப்படின்னு போகிறேன். டி வந்து பார்த்திங்கன்னா வந்து கேப்ஸில் தான் இருக்கணும். நான் என்ன இப்போ பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லெட்ஸ் சே நாட் c அப்படின்னு வந்து போடுறேன். விச் மீன்ஸ் இப்போ நமக்கு வந்து என்ன வரும், ஃபால்ஸ் தானே வரும். எஸ், ஏன்னா நம்ம இங்கே வந்து ட்ரூ கொடுத்துருக்கோம். இங்கே நாட் சீன் ஆட் பண்ணனால நமக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு ஷோ ஆகுது. லெட்ஸே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து நான் ப்ரிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்ட்டில் வந்து a ≤ 4 அப்படின்னு போடுறேன் அண்ட் c அப்படின்னு போடுறேன். இப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னு வந்து பாருங்கள். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ அப்படின்னு வந்திருக்கு. நம்ம இந்த இடத்துல அண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ ஏ வந்து 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்னு வந்து போட்டிருக்கோம். விச் மீன்ஸ் வந்து அது நமக்கு வந்து ட்ரூ அண்டு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ. அதனால் நமக்கு வந்து ட்ரூ அப்படின்னு வந்து வந்திருக்கு. ட்ரூ ஐ மீன் அண்ட் ஆப்ரேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ அப்படின்னு வரும். இப்போ அதே இங்கே வந்து நம்ம ஆர் வந்து யூஸ் பண்ணோம்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரூ அப்படின்னு வருது. விச் மீன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரூ, இதுவும் ட்ரூ. விச் மீன்ஸ் நமக்கு வந்து ட்ரூன்னு வருது. ஐ ஹோப் உங்களுக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பிட்வைஸ் ஆப்ரேட்டர் வந்து பார்ப்போம். அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். லைக் நான் வந்து நிறைய டீச் பண்ணணும். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நியர்லி 11:45 நியர்லி ஆகுது. கண்ணெல்லாம் வந்து ரெட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நான் வந்து விடாமல் கிவ் அப் பண்ணாமல் அந்த டே வந்து ரெகுலராக வந்து வீடியோ போடணும் அப்படின்ட்டு நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஐ மீன் இன்றைக்கி உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். விச் மீன்ஸ் நான் எந்த ஒரு அசைன்மெண்ட்டும் தரல, எந்த ஒரு எக்ஸசைஸுமே தரல. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் உங்களோட நோட் புக்கில் நீங்கள் வந்து இதை நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் உங்களோட பைச்சாமில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பிட்வைஸ் ஆப்ரேட்டர் வந்து பார்க்க போகிறோம். ஸ்டே கனெக்டட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. Praveen.